Hi guys, welcome back to my YouTube channel. Thanks for choosing to watch this video. And எனக்கு புரியுது ரொம்ப நாளா கண்டிப்பா நீங்க என்ன திட்டிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏன் ரெகுலரா நீ வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லை, கண்டென்ட் இல்லைங்க, அதுதான் உண்மை. கண்டென்ட் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் ஃபைனலி ஓகே ஃபைன், இந்த வீடியோ நம்ம உங்களுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவோட வந்திருக்கேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன் டு த வீடியோ. ஸோ ஓகே கைஸ், ஆக்சுவலி இந்த பேக்கை காட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, ஹேண்ட்பேக்ஸ் பேசிக்காக நான் இங்கே இருக்கும்போது எங்கேயுமே கேரி பண்ண மாட்டேன். இதுவே நம்ம லாங் ட்ராவல் எங்கேயாவது பண்ணுறோம், காரில் இல்லைனா ஃப்ளைட்டில், அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த ஹேண்ட்பேக்கை நான் சூஸ் பண்ணுவேன். இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து என்னடா இவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்களுமே என் பேக்லேருந்து கிடைக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஹேண்ட்பேக்கை பார்த்துடலாம் வாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபெண்டி, மை ஃபேவரட் ஹேண்ட்பேக், மை ரீசெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். பேசிக்காக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஒரு பிளாக் லெதர் அண்ட் ஃபெண்டி. அது எவ்வளோ ப்ரைஸுன்றதை நான் கீழே உங்களுக்கு போடுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உடனே பார்த்த உடனே ஷாக் ஆகிடாதீங்க, என்னடா இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சி வாங்குற பொருள் எப்போவுமே நிலைக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்கினா லாங் டைமாக யூஸ் பண்ணுவேன், அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், ஆக்சுவலி இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் துபாயில் தான் வாங்கினேன். ரீசெண்டாக ட்ராவல் பண்ணும்போது தான் நான் இந்த பேக்கை வாங்கினது. இது கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாலெட்டில் கார்ட்ஸ் கேஷ்லாம் ஒன்றும் இருக்காது, ஃபுல்லாக யூபிஐ தான். நம்ம அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதுவுமே ஆல்டோ பிராண்டில் வாங்கினேன், என்னோடய ஃபேவரட்டான ஒரு பிராண்ட். இதில் நான் பார்த்தீங்கன்னா ஷூஸ் வச்சுருக்கேன், வாலெட்ஸ் வச்சுருக்கேன், ஹேண்ட்பேக்ஸ் வச்சுருக்கேன். மோஸ்ட் ஃபேவரட் பிராண்ட் இஸ் ஆல்டோ அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக நான் உங்களை பிராண்ட் வாங்கணும்னு சொல்ல, என்னோட ஃபேவரட்டாக தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, மெயினாக என்னோட கிம்பிள், சார்ஜர் அண்ட் ஃபோன் கூட என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து சேரும். பட் இப்போது வந்து கிம்பிளில் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், கிம்பிள் அண்ட் ஃபோன் வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறதுனால அது மட்டும் பேக்கில் வராது. நெக்ஸ்ட் ஒன் கம்பல்சரி ட்ரை டிஷ்யூ. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெட் டிஷ்யூவும் வச்சுருப்பேன். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என் லைஃப்பில். இதை விட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எங்கே போனாலுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ சப்போஸ் காஃபி குடிக்கிறோம், இல்லை எங்கேயா சாப்பிட்றோங்க, அது டிஷ்யூ ப்ராப்பராக இல்லை அப்படின்னும் போது ஐ யூஸ் திஸ். மெயினாக இது யார் கேட்டாலும் என்கிட்ட இது மட்டும் கம்பல்சரியாக என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் என்னோட காரில் கூட எக்ஸஸாக ஒரு பேக்கில் வச்சுருப்பேன் இந்த மாதிரி. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் என்னோட நியூ ஷேட்ஸ். இப்போதைக்கு கரண்ட்டாக இதுதான் என்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கேன். ஐ ஷோ யூ த ஷேட்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கர் கூட இன்னும் பிக்கல, புதுசு அப்படியே யூஸ் பண்ணும்போது ஸ்டிக்கர் பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். திஸ் இஸ் மை நியூ ஷேட். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அண்ட் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு இப்போது கரண்ட்டாக, அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன். இன்னும் என்கிட்ட நிறைய ஷேட்ஸ் இருக்குது, பட் அதெல்லாமே நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ புதுசாக நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நியூவான திங்ஸ் வந்து வச்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் மெயின். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன், விமன் ஷுட் ஆல்வேஸ் கேரி தீஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதில் மெயினாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சானிட்டரி பேட்ஸ், பேண்டி லைனர்ஸ் அண்ட் ஒரு க்யூட்டான நெயில் கட் பண்ணுற ஒரு செட், நெயில் க்ரூமிங்கோட ஒரு செட் இருக்குது. சிசர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எனக்கு இது வந்து எந்த அவசரம்னாலும் இது தேவைப்படும். சப்போஸ் இப்போது ஏதாவது நெயில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வேணும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா ரேசர், ஃபேஸ் ரேசர் எமர்ஜென்சியாக தேவைப்படும். எல்லா விமென்ஸ்க்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பொருள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த பவுச்சில். அண்ட் தி நெக்ஸ்ட், ட்ராவலர்ஸ்க்கு கண்டிப்பாக இது வேணும். நீங்கள் எங்கே போனாலும் தயவு செய்து அதை வாங்கிடுங்க. இது நான் சும்மா சொல்ல, இது வந்து நான் பேங்காக் போகும்போது வாங்கினேன். இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்டாக அது சம்மர் டைமில் இருக்குது. சம்மர் டைமில் வந்து வேகுதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். காரை விட்டு இறங்கி அங்கே நடந்து போய் அங்கே ஒரு ஷோ பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் என்னோட பேங்காக் சீரீஸோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எக்ஸ்ட்ரீமாக வெயில் இருக்கும், ஒரு ஒரு ஷோக்குமே ஒரு ஒரு டைமிங்னு இருக்கும். அந்த டைமிங் வந்து கிட்டத்தட்ட அங்கே போய் உட்காந்தா 1 hour அந்த மாதிரி ஷோஸ் நடக்குமா. அப்போ வந்துட்டு அங்கேயே வந்து விசிறி எல்லாம் விற்பாங்க, அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது, ஏன்னா அது கண்டிப்பாக பிஞ்சிரும். அண்ட் மோர் ஓவர் காஸ்ட்டுமே அங்கே அதிகம், ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோனாலே அது காஸ்ட்லியாக தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து பேங்காக்ல தான் இதை வாங்கினது. பட் நான் ஒரு மாலில் வாங்கினேன், விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். எப்படின்னா இதுலேயே கீழே தண்ணி போடலாம், இங்கே வாட்டர் வந்து மிஸ்ட் ஸ்ப்ரே ஆகும். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இந்த
ஆல்ரெடி ஃபேன் காற்றுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மிஸ்ட் ஸ்ப்ரே ஆகும், இங்கே மிஸ்ட் ஸ்ப்ரே ஆகும். அண்ட் இது வந்து ஃபேன் ஸ்பீடுமே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. 1 to 3 லெவல் ஸ்பீட்ஸ் இருக்குது. இது வந்து நான் மெயினாக கேரி பண்ணிப்பேன். அதுக்கு உடனே நீ என்ன சினிமா ஆர்டிஸ்டா எதுக்கு இதெல்லாம் கேரி பண்ணுற அப்படிலாம் சொல்லாதீங்க. இட் இஸ் நெசசரி ஃபார் ஹியூமன்ஸ் லைஃப். அதுக்காக ஐ மீன் இட்ஸ் நெசசரி ஃபார் மீ, அதனால நான் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து என்னோட மேக்கப் பவுச். என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து நிறைய பொருள் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் மட்டும்தான் நான் இதை வச்சு கேரி பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக ஒரு விஷயம், க்யூட்டாக இருக்குல்ல? ஐ நோ, இட்ஸ் வெரி க்யூட். இது வந்து 1 மில்லியனோடது. இது எங்கே வாங்கினேன்லாம் எனக்கு தெரியல, யாரோ கிஃப்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பர்ஃப்யூம் வேறையா, ஸோ ஐ லவ் இட். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் பர்ஃப்யூம். இதில் பெருசு வாங்கிடலாம் கூடிய சீக்கிரமாக. அண்ட் மஸ்காரா, லிக்விட் ப்ளஷ், கன்சீலர், லிக்விட் கன்சீலர், ஃபவுண்டேஷன், கொஞ்சம் பெருசாக தான் போகும் லிஸ்ட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக், ஒன் மோர் லிப்ஸ்டிக், கொஞ்சம் லிப்ஸ்டிக் நிறைய ஷேட்ஸ் இருக்கும் என்கிட்ட. ஸோ இதோட ஷேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன், என்ன ஷேட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹைலைட்டர் பாபி ப்ரௌனோடது. அண்ட் இது வந்து ஐ ஷேடோ, காஜல், ஹேர் பேண்ட்ஸ், எமர்ஜென்சி அண்ட் பிளெண்டர். இந்த பிளெண்டர் உண்மையாலே நல்லாயிருக்கு. இதோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். இது வந்து நைக்கால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஃபவுண்டேஷன் வந்து நம்ம போட்ட மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் பிளெண்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் ரியலி குட். இஃப் யூ ஆர் ட்ரைங் சம்திங் லைக் ப்ரஷ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன் நான், வாங்குங்க. அண்ட் ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், ஐலைனர், லிப்ஸ்டிக் அண்ட் இது லிக்விட் கன்சீலர். பார்த்தீங்க, இது வந்து நார்மல் கன்சீலர் அண்ட் லிப் லைனர். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, காலி. இதெல்லாம் எடுத்து வைக்கணும் நான். ஸோ லிப்ஸ்டிக்கோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இல்லைனா கூட நான் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம அப்புறமா வச்சுக்கலாம், இதுக்கெலாம் டைம் இல்லை. அண்ட் அடுத்தது இதுவுமே எடுக்க வந்துக்கிட்டே இருக்குன்னு யோசிக்காதீங்க, ஏன்னா நிறைய வச்சுருப்பேன் நான். இது வந்துட்டு அடாப்டர், லைக் அட் அ டைமில் நான் வந்து கிம்பிள், ஃபோனு, அதுக்கப்புறம் இந்த ஃபேன், அப்புறம் இயர்பாட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயத்த சார்ஜ் பண்ணோன்னா எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். பட் இதை எங்கே வாங்கினேன்னு தெரில, ரொம்ப வருஷமாக என் கூட இருக்குது. ஸோ அதோட சார்ஜிங் இது ஒன்ஸ் ஒரு சார்ஜ் போட்டால் போதும், லைக் எல்லாமே 6 ஃபோன்ஸ் 6 கேஜெட்ஸ் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்காக தான் மெயினாக இதை வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு I'll show you. This is a camera which someone gifted me. அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது அதிகமாக நான் கேரி பண்ணுறது இல்லை, இன்னுமே கேரி பண்ணலான்ற ஐடியா என்கிட்ட இருக்குது. ஏன்னா போகிற மூமெண்ட்ஸ் எல்லாமே க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அதை ஒரு மாதிரி நோட் லைக் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது என்னென்னா லைட்ஸில் கிளிப் வரும்ல, அந்த கிளிப்பில் வந்து ஒரு ஃபோட்டோவாக மாட்டி வைக்கலான்ற ஒரு ஐடியா வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை பண்ணலான்றதுக்காக வச்சுருக்கேன். இன்னுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதோட ஃபிலிம் தான் இது, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு, காலி, ஓவர். இது தாங்க நான் கேரி பண்ணுறது. அண்ட் மெயினாக வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பெரிய பேக் சூஸ் பண்ணுறேன். பெரிய பேக்கில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் என்னால் வச்சுக்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் யாராவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு கேட்டாங்கன்னா என்னால் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய டெய்லி டேப்லெட்ஸ் வச்சுருப்பேன். டேப்லெட்ஸ் அண்ட் இப்போ சப்போஸ் எமர்ஜென்சிக்கு யாருக்காச்சும் ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கூட அதுக்குமே எங்கிட்ட டேப்லெட்ஸ் இருக்கும். ஏன்னா அது ட்ராவல் பண்ணும்போது மஸ்ட், அது மறக்காதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.